ப்ரோ சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஆர் ராசா வந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாரு. ஜென்னிசெட் டைம்ல சொல்றதா இருந்தா குஜிலி மஸ்த் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அதை செய்யறது கூட துப்பு இல்லை உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு சார், நீங்க வந்து அள்ளு சில்லுன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க செய்யற தில்லு முள்ளு நான் சொல்லலாமான்னு கேட்கிறாரு. இதுதான் மக்கள் உண்மையிலே கேட்கறாங்க. அவங்களும் அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன தவறுகள் நடந்தாலும் கண்மூடி நாங்கள் அதை ஆர்ப்பரிப்போம். இவருக்காக சிலுவை ஏறுவதற்கு, சிலுவை ஏற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சிலுவையில ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? கூட்டம் கூட்டமாக போட்டு நான் அப்படி பேசிக்கிறேன். அதை தாண்டி நான் பிரஸ் மீட் பண்ண மாட்டேன். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் அவர்கள் அரசியலில் இருக்க போகின்ற அடுத்த ஒரு 15 அல்லது 20 வருஷத்திற்கு அவர் மறுபடியும் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் விஜய் வந்து திருச்சி கிழக்குல போய் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியில பங்கேற்று பேசுறாரு. அதை தொடர்ந்து ஆர் ராசா வந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாரு. ஜென்னிசெட் டைம்ல சொல்றதா இருந்தா குஜிலி மஸ்த் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. இணையத்துல எல்லாம் பயங்கர ட்ரெண்ட். ஆர் ராசாவோட பேச்சு அவ்வளோ ஷார்ப்பா அட்டாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பேச்சை எப்படி பாக்குறீங்க? ஆர் ராசா பேச்சை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த திருச்சி கிழக்குல உண்மையிலே நன்றி அறிவிப்பு கூட்டமாகத்தான் போனாரா அப்படிங்கறதே பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கூட்டம் என்பது எதற்கு அப்படிங்கறதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான சில விஷயங்களை பார்த்துடலாம். சென்ற ஆட்சியில விஜய் அவர்கள் சொன்னது, என்ன ரொம்ப தடுக்கிறாங்க, முடக்குறாங்க, நன்றி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, கையை தூக்க விட மாட்டேங்கிறாங்க, கையை இவ்வளவு அசைச்சா முடியாதுங்கிறாங்க, எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டு என்னை வந்து முடக்கிற வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சென்ற திமுக ஆட்சியிலையாவது எவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்ணா விட்டுருவாங்க. நீங்க பார்க்கலாம், அவர் சாலையில பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க, வழி ஓரமா ஃபுல்லா நின்றுட்டே இருப்பாங்க, ஓடி வருவாங்க, துரத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து திமுக தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலன்னு அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாக்குறோம், ரொம்ப சிறப்பா விஜய் கட்சியினர் இல்ல வந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்குப்பான்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் மறிச்சு நீங்க யாரும் பக்கத்துல எல்லாம் போயிடக்கூடாது, ஃபுல்லா வந்து உங்களை தடை போட்டு நாங்க அடைச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அடைச்சிட்டாங்க. அது ஒண்ணு. இரண்டாவதாக 5000 பேருக்கு தான் அனுமதி. நீங்க ஜெயதான திமுக ஆட்சியில சொல்லி சொன்னீங்க, அதுக்கு தானே ரொம்ப குதிச்சிங்க. நீங்களும் 5000 பேர் தான் அனுமதி கொடுக்குறாங்க, எங்க லட்சக்கணக்கான நபர்கள் வரதெல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதுவும் QR கோடுடன் எப்படி வந்து போன வாட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி QR கோடோட நாங்க கொடுப்போம். போன ஆட்சியிலையாவது கடைசி நேரத்துல எல்லாம் பல பேரை விடுங்கன்னு விட்டாங்க. இந்த ஆட்சியில் அது கூட விடல. ஏன்னா வெளியே நின்று இன்னுமே வந்து அரசியல் புரியாத இல்ல புரிந்து நடிக்கின்ற தாவேக்க கும்பல் திமுக ஒழிக, திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, ஸ்டாலின் ஒழிகன்னு கத்திட்டு இருக்கிற கோஷங்களை நம்ம பார்க்கின்றோம். அப்பா தயவு செய்து புரிஞ்சுக்கங்கப்பா, இது வந்து ஸ்டாலின் போலீஸ் இல்லப்பா, இது விஜய் போலீஸ்ப்பா, நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால போன வாட்டி என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் போட்டாங்களோ அதே விதிமுறைகள் வெளியே வரல. நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப பயங்கரமா விஜய்க்கு 23 நிபந்தனைகளா, விஜய்க்கு 32 நிபந்தனைகளா, என்ன அநியாயம் நடக்கிறதுன்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசாம அப்படியே அமைதியா அவங்க அந்த நிபந்தனைகளை வெளியே கூட காட்டாம ரொம்ப சிறப்பா அந்த வேலையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பாக்குறாங்க. அதே நேரத்துல விஜய் அவர்களும் தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவரும் ஒரு இது பண்றாரு. ரொம்ப பாதுகாப்பாக தன்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா கூடுதல் நினைக்கிறீங்கன்னா, போன வாட்டி நீங்க வந்து வேற ஒரு ஆட்சி, காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட நீங்க சொல்லலாம். இப்போ உங்க ஆட்சி தானே சார், இப்பயுமே போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? இனிமே அந்த பவுன்சர்ஸ் வச்சு தான் நீங்க செயல்படுவீங்களா? இந்த பவுன்சர்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும், இந்த பவுன்சர்ஸ் இல்லாம நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். நான் வெளியூருக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்ளூர்ல என்னுடைய மக்களை, என்னோட தொகுதி மக்களை பார்க்க போனாலும் சரி, எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம், என்னோட பாதுகாப்பு முக்கியம்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. நான் எந்த போலீஸையும் நம்ப மாட்டேன். நீங்க என்னதான் நான் போட்ட போலீஸா இருந்தாலும், நான் எவ்வளவு டிரான்ஸ்பர்ஸ் போட்டாலும் சரி, நான் உளவுத்துறை அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து டிஜிபிக்கு ஓகே பண்ண சொன்னாலும் சரி, நான் கமிஷனர்ஸ் மாத்தினாலும் சரி, என்னுடைய காவல்துறை மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை வராது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக காட்டுகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய சிக்கல்கள் தான் இருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொதுமக்கள் பேசினாங்க, திருச்சியோட பொதுமக்கள் பேசினாங்க. பிரதமர் மோடி வந்த போது கூட நாங்க 2 கிலோமீட்டர்லாம் நடந்ததே கிடையாது. காவேரி பாலத்துல என்னைக்குமே நாங்க வந்து நடந்து போனது, அதாவது ஒரு இந்த மாதிரியான நேரத்துல பஸ் எல்லாம் நாங்க நடந்து போனது கிடையாது. சத்திரம் பேருந்துக்கு போக வேண்டிய திருச்சி மக்களுக்கு தெரியும், திருச்சிக்கு அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும். சத்திரத்துல போய் இறங்குறவங்கள மாம்பழ சாலையில இறக்கிட்டு நடந்து போகப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சரி, ஒரு 4 மணிக்கு கூட்டம், ஒரு 3 மணிக்கு பண்ணா, 2 மணிக்கு பண்ணா காலை 10 மணி வந்து இந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு. நாங்க தொடர்ச்சியா நடந்து போயிட்டா இருக்கோம். அந்த வேகாத வகையில நாங்க எதுக்கு நடந்து போடுறோம், நாங்க தாங்க அவருக்கு வாக்களிச்சோம், நாங்க ஏங்க வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. நடுவில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிருக்காரு. இந்த ஆட்சி ஒளிகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசி போறாரு சேனல்ல, அதையும் நம்ம பார்க்கின்றோம்.
ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப உண்மையிலே அப்செட் இருக்கு. ஏன்னா போனாச்சுலயும் இது நடந்துச்சு, அவருடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு படி மேல போய் பிரதமர் மோடிக்கே கொடுக்காத, இன்னும் வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ இதுதான் வந்து உண்மையிலே மாற்றமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இதெல்லாம் நிர்வாக ரீதியான விஷயங்கள். அடுத்ததாக கண்டென்ட்டா விஜய் அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது நன்றி அறிவிப்பு கூட்டமா, அல்ல நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொஞ்சம் மிச்ச சொச்சத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பாக்கி இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தொகுத்து வழங்கி நான் மறுபடியும் அதே பேச போறேன். எனக்கு என்னன்னா காலையில எந்திரிச்சு எல்லாரும் 6 மணிக்கு எந்திரிச்சு லைன்ல நின்று எல்லாரும் விசில பார்த்து ஒரு குத்து இருக்குன்னு சேர்த்து சொல்லிடுவாருன்னு பயமா இருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. என்னுடைய அலுவலகத்துல பார்த்த ஒரு பொண்ணு கேட்டாங்க, சார் ஏன் சார் நீங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. பழைய வீடியோ நான் வந்து இதுல யூடியூப்ல பார்க்கலாமா, சேனல்ல தானே ஓடிட்டு இருக்கு, சேனல்ல எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பழைய வீடியோ பழைய ஏன் சார் அப்புறம் பழைய வீடியோ மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் தான் ஓட்டு போட்டோமே, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோமே, ஜெயிக்க வச்ச பிறகு ஏன் பழசை பேசிட்டு இருக்காரு, அவருக்கு வேற பிரச்சனைகள் இல்லையா, இதை மறுபடியும் திமுக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேரல எங்க கம்பேர் பண்ணேன்னா, நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் நீங்க இன்னைக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது டேர்ம் வந்துட்டாரு, 11வது வருஷம் 12வது வருஷம் போனாலும் அவரு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் யாரு, ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற லைன்ல தான் இன்னும் இருக்காரு. கொஞ்சம் விட்டீங்கன்னா அவர் இந்திரா காந்திக்கு வருவாரு, அப்புறமா ராஜீவ் காந்திக்கு வருவாரு, ராகுல் காந்தி பெருசா சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் காரணம் நேரு தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் அரசியலில் இருக்க போகின்ற அடுத்த ஒரு 15 அல்லது 20 வருஷத்திற்கு அவர் மறுபடியும் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, 3வது கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். நான் ஆட்சி குறை சொல்லி அந்த 5 வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மனநிலை தான் தெரியும். நான் அங்கதான் மாறுபடுற 5 வருஷம் இல்ல 20 வருஷம் ஆனாலும் அதான் சொல்லுவார். பேர்கள் மாறலாம், ஸ்டாலின் போல உதயநிதி ஸ்டாலின் சொன்னா போட்டுக்கு வரவர் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா முழுக்க சொல்ல கலைஞர் கூட இழுப்பார், போய் எப்படி ஜவஹர்லால் நேரு இழுக்கிறார் அது மாதிரி கலைஞரும் போய் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். தொடர்ச்சியா இதான் சொல்லி மக்கள்கிட்ட இப்படிதான் நான் வாக்கள் சேகரிச்சு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து தீய சக்தி அப்படிங்கிறது நீங்க இஷ்யூ பேஸ்டா தீய சக்தின்னு சொல்லுங்க, ஊழல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, அமைச்சர்களோட அராஜகத்தை சொல்லுங்க, ஆணவத்தை பேசுங்க, அதெல்லாம் சரி. ஆனா விஷத்தை விதைச்சார் தொடர்ச்சியா குழந்தைகள் மனசுல எல்லார் மனசுலையும் விஷத்தை விதைச்சிட்டே இருந்தாரு. அந்த விஷத்தோட வெளிப்பாடாகத்தான் ஆட்சி மாறிய பிறகும் திமுக ஒழிகன்னு அவங்களோட துண்டு போட்ட அந்த கோஷ்டியை வந்து இன்னும் கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியாது. அதுல அவர் வெற்றி பெற்று விட்டார். அதனால இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் பேசப்பட்ட வார்த்தை திமுக ஒரு தீய சக்தி, இந்த களம் என்பது திமுகவிற்கும் தாவேக்கு தான் அப்படிங்கறத அவர் தொடர்ச்சி சொல்ல போறாரு. ஓவராலா இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமானா, நன்றி அறிவிப்புக்கான எந்த முகாந்திரமே இல்ல. உண்மையில மக்கள்கிட்ட வந்து நீங்க எல்லாம் எனக்கு வாக்களிச்சீங்க, இப்படி கூட சொல்லிருக்கலாம், எனக்கு வந்து பெரம்பூர் மக்களும் வாக்களிச்சாங்க, நான் பெரம்பூருக்கு கூட போகல, ஆனா உங்கள்கிட்ட தான் ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்த பொறுப்பை ராஜினாமா பண்ணணுமோ அதை சொல்லிருக்கலாம். அது கூட அவர் சொல்லல. அவர் சொல்லாம முழுக்க அரசியல் பேச்சாக இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கறத அவருடைய முழு பார்வையும் இருந்தது. தொடர்ச்சியாக திமுக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்ல மட்டுமே பேசி அவர் வந்து ஒண்ணு செய்யறாரு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இதுல இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கவர்னன்ஸ் குறித்த கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு நம்ம பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனா அவரே சொல்றாரு, என்னை வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, 6 மாசம் சொல்லி சொன்னாங்க, 6 நாள் கூட அவங்களுக்கு பொறுக்க முடியல, இது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ இன்னுமே தீவிரமான எதிர்கட்சி அரசியலும் கையில் எடுக்கவே கிடையாது. நான் உதாரணத்துறை சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கடந்த பிப்ரவரி அல்லது மார்ச் மாசம் ஒண்ணு நடந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில ஒரு குழந்தை காணா போனுச்சு. காணா போன அடுத்த 1 மணி நேரத்துல அதே நேரத்துல தான் விஜய் குறித்த அந்த வீட்டு விவகாரம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து அந்த மனைவி அவங்களுடைய இந்த விவாகரத்து விவகாரம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு சம்பந்தமே விஜய் ஒரு ட்வீட் போட்டார், இந்த குழந்தை காணா போயிருச்சு, அதற்கு ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும் அல்லது ராஜினாமா பண்ண வேண்டும்ங்கிற அளவுக்கு போனார். அடுத்த 3 மணி நேரத்துல அந்த குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை வந்து ஏன்னா யாரோ ஒருத்தங்க குழந்தை இல்லாத ஒரு நபர், அவங்க வந்து ஒரு ஆர்வத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அப்புறம் ஒப்படைச்சிட்டாங்க. இதே மாதிரி இப்ப விஜய் ஆட்சி அமைச்ச பிறகு போன வாரத்துல இதே மாதிரி குழந்தை கடத்தல் நடந்துச்சு. அது ஒரு 4-5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குழந்தை காணாமல் போன விவகாரத்தை யாரும் பெருசா எடுத்து ட்வீட்டாவோ, நான் சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ, அன்புமணியோ, சீமானோ யாருமே பேசவே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அளவிற்கு தீவிரமாக உங்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களோட ட்வீட்டையே எடுத்து ரீட்வீட் பண்ணாலே போதும். நீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்டாலினை கடிச்சிங்க, எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சியில கடிச்சிங்களோ அதை மட்டும் எடுத்து பண்ணாலே போதும். அந்த அளவிற்கு தீவிரமான செயல்பாட்டை யாரும் செய்யல. சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வி கேட்ட பலரும், அது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், இல்ல வந்து யாராக கொண்டாலும் இருக்கலாம், 20 கொலை நடந்துருச்சுங்க, 29 கொலை நடந்துருச்சுங்க, 6 ரெட்டை கொலை நடந்திருக்குங்க, 7 பாலியல் புகார் நடந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க வர்றாங்க. முதல் கொலை நடந்த உடனே என்ன விஜய் ஆட்சி காலத்தில் முதல் கொலை நடந்து இன்னொன்னு கோயம்புத்தூர் இஷ்யூ கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவல்ல போச்சு, அதனால அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்க நம்ம பார்த்த விளாத்திக்குளம் இஷ்யூ இதே மாதிரிதான் பயங்கர பிரச்சனையா போச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முதலாக செய்தி வெளியிட்ட ஊடகம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தை வந்து பல துண்டுகளாக வெட்டி போடப்பட்டுள்ளதுன்னு ஒரு பொய்யான செய்தியை போட்டாங்க ஒரு ஊடகம். அதை நிறைய பேர் நம்பிதான் அது ரொம்ப தீவிரமா போனுச்சு. அதுக்கு பிறகு போலீஸ் சொன்னாங்க அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலங்க,
அந்த கொலை வந்து கடுமையான பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த குழந்தை கொண்டு அந்த தர்மபுரீஸ்வரன் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நடக்கல. அது ரொம்ப தீவிரமான பிரச்சனை மாதிரி. அதுக்கு பிறகு கூட நிறைய பேர் தெரியாது உண்மையில அந்த குழந்தை வெட்டப்படலைங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. விஜய் அவர்களும் அதை எடுத்து ஒரு பிரச்சாரத்துல பேசினார். அவர் எந்த அளவுக்கு தப்பா பேசினாருன்னா, இந்த குழந்தை வந்து உடல் உபாதை கிடைக்க வீட்டுல இருந்து போனுச்சு. ஆனா ஸ்கூல்ல இருந்து போன மாதிரி ஒண்ணு பண்ணார். ஸ்கூல்ல பாருங்க கழிவறைகள் கூட கிடையாதுன்னு வேற மாதிரி இட்டு கட்டி பேசினா. நம்ம அப்ப கூட சொன்னோம், இந்த கேள்வி கேட்க வேண்டியது ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல ஏன் உங்க வீட்டுக்கு டாய்லெட் இல்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அதை நீங்க கேள்வி கேட்கலாம். மத்திய அரசு கோச்சுக்கான கேள்வி கேட்காம இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த சூலூர் இஷ்யூவும் போச்சு. சூலூர் இஷ்யூ போனதுனால எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. அதனால பேசுனாங்க. தொடர்ச்சியா அடுத்த நாள் நீங்க தொடர்ச்சியா எப்படி வந்து ஒரு 24 மணி நேரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் விளாத்திக்குளம் இஷ்யூ, நாமக்கல் ஒரு இஷ்யூ, அதே மாதிரி மேல்மருவத்தூர் பக்கத்துல ஒரு 24 மணி நேரத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி சூலூர் நடக்குது. காலைல எந்திரிச்சோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் ஒருத்தவங்களை வெட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து இன்னொரு பெட்ரோல் பாம்பு எடுத்து ஒருத்தன் காதலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்டுல போட்டுட்டு போறான். எல்லாமே டிவியை திறந்தாலே தொடர்ச்சியா கொலை, கொள்ளை, பாலியல் புகார் நடந்துகிட்டே இருக்கு. அதனால எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியவர்கள் மௌனமாக இருந்தவர்கள் செயல்பட்டாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இதை நீங்க எப்படி பேசலாம், எனக்கு ஒரு 6 மாசம் கொடுக்க வேண்டியது, 6 மாசம் செத்துட்டு போறாங்களே விட்டுருங்க, பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு போதே, அண்ணனுக்காக தானே சாகுறாங்க, அண்ணனுக்காக சாக கூட கூடாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். சார் அப்பெல்லாம் சாக விட மாட்டோம் சார், நீங்க வேற இஷ்யூல நீங்க கலப்புறாங்கன்னு சொல்லுங்க. தேர்தல் அறிக்கை ஏன் விஜய் இன்னும் செயல்படுத்தவில்லை, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எப்ப கொடுப்பீங்கன்னு கேளுங்க. நான் ரொம்ப இது நானே கண்டிக்கிறேன். ஏன் ஸ்டாலின் சார் நம்மளால பொறுக்க முடியாது, நம்மளும் கேட்போம். அவர் சொன்னாரு, நம்ம ஆட்சி அமைத்த அடுத்த நிமிடம் இலவச பேருந்து எல்லா பேருந்துகளும் இலவசமாக மகளிருக்கு மாறும் சொல்லி சொன்னாரு. அது நடக்கல. நான் சொல்றேன் அதுவும் அவசரம் இல்ல. அப்படி யாராவது கேள்வி எழுப்புனாங்கன்னா நீங்க தப்புங்க, அவருக்கு டைம் கொடுங்க, அவர் வெள்ளை அறிக்கை கூட கொடுக்கல, நிதி நிர்வாகம் என்னங்கிறது இன்னும் தெரியலங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லி சொல்லலாம். ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி என்பது சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்கப்படுகின்ற கேள்வி. நீங்க தான் சொன்னீங்க கவர்னன்ஸ்னா அப்படி ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவு சூப்பரா ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க. அதனாலதான் கேட்கறாங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்ததுல இருந்து ஒரு வேலை பாக்குறீங்கன்னா டிரான்ஸ்பர்ஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க, ஐபிஎஸ் டிரான்ஸ்பர்ஸ், ஐஏஎஸ் டிரான்ஸ்பர்ஸ் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ காவல்துறை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டீங்க. கமிஷனரை மாத்தியாச்சு, டிஜிபி புதுசா வந்துட்டாரு, இல்ல டிஜிபி அப்ப பொறுப்பு டிஜிபி இருந்தாரு. தொடர்ச்சியாக எல்லா லெவல்லையும் உளவுத்துறை, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு, சைபர் கிரைம் எல்லாத்தையும் மாத்தியாச்சு. மாற்றிய பிறகும் எதுவும் மாறாமல் இருக்குன்னா அப்போ இந்த கேள்விகளை அதை கூட ஏன் கேட்கறாங்கன்னா, இதை விதைத்தது நீங்கள். எந்த ஒரு பாலியல் பிரச்சனை நடந்தாலும் ஸ்டாலின் சார் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க ஆட்சியில வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க போச்சு அப்படின்ட்டு இதை முழுக்க முழுக்க விதைத்தது நீங்கள். அதை விதைச்சிட்டு நான் அறுவடை பண்ண மாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்ல முடியாது. அவர் விதைத்தா அதுக்கு வந்து நீங்க அறுவடை பண்றார். அவர் வந்து விதைக்காம இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, இது சாமானியர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, மாறணும், ஏன்னா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், போலீஸ்ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் பேசியிருந்தாருன்னா விஜய் சரியா பேசுறாருப்பா. அந்த அரசியலும் பேசுறாரு, என்னென்ன மாத்தணுங்கிறத பேசுறாரு, அவரோட ஆட்சி காலத்தில் மாறும் சொல்லி பேசலாம். நீங்க அஜித்குமார் கொலை நடக்கும் பொழுது திமுக மட்டும் நீங்க ரொம்ப 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டீங்க. பாலியல் பிரச்சனை நடக்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் சார் தான். இந்த ஆட்சி ஒழியணும், இந்த ஆட்சி ஒழிந்தாலே போதும், நம்ம பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வந்துடும். ஏன் விஜய்க்காக வாக்களித்த பெண்கள் என்ன சொன்னாங்க, எதுக்கு நீ வாக்களிக்கிறேன்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன். ஆனா விமன் சேஃப்டினா என்ன பண்ணுவார் விஜய், ஆனா அவர் பாருங்க நான் வந்தோட எல்லாம் மாறிடுதான். இன்னைக்கு அதே பெண்ணுக்கு அழுகுறாங்க, என்னன்னா இது ஒண்ணுமே மாறணும். அம்மா நான் உண்மையில என்னோட தனிப்பட்ட கருத்துங்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்க விளாத்திக்குளத்துல ஒரு உடல் உபாதை கழிக்க போன பொண்ணை ஒருத்தர் கொண்டு போய் வந்து ரேப் பண்ணி கொள்றான்னு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த சூலூர் சம்பவத்துல ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அவன் கொண்டு போய் கொள்றான்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இதை வந்து நீங்க செங்கப்பெண் பாதுகாப்பு படையே போட்டிருந்தா கூட இதெல்லாம் மாத்திர முடியுமா? மாத்திர முடியாது. என்ன செய்ய முடியுமா? கொலை நடந்த பிறகு, பாலியல் பலாத்காரம் நடந்த பிறகு அந்த குழந்தைக்கான நீதி எப்படி பெற்று தருவது அப்படிங்கிறதா நம்ம பேச முடியுமே தவிர அதை எந்த அரசாங்கம் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து விளாத்திக்குளம் சம்பவத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டது பார்த்தோம். 77 நாள்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குங்கிற பாக்குறோம். இதற்கு முன்னாடி இதே மாதிரி கோவையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த கோவை சம்பவத்துக்கு 3 மாசத்துல திமுக ஆட்சி காலத்துல வந்திருக்கு. விளாத்திக்குளம் வந்ததுக்கும் விஜய் ஆட்சி காலத்துல வந்தாலும் இதுக்கான கிரெடிட் வந்து நம்ம உண்மையிலே வந்து காவல்துறையாக செயல்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்ட அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டு இதை நீங்க என்ஷூர் பண்ணணும். இதை என்ஷூர் பண்ணாம எல்லாத்தையும் வந்து அரசியல் சாயம் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான பலன் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒவ்வொரு பாலியல் நடக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய பார்வை இருக்கிறது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனா வேற சொல்லுது. நடக்க எந்த ஒரு சின்ன குற்றமும் நடக்க மக்கள் விஜயத்தான் கை கட்டுவார்கள். என்ன சார் நீங்க பண்றீங்க, நீங்க வந்து டெய்லி ஆபீஸ்க்கு போறீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்து இப்ப நீங்க விஜய் மேல கோவப்பட்ட சிலரோட வெளிப்பாடுகளை பேசுறீங்க. ஆனா நேத்து அதே கூட்டத்துல பேசின பெண்கள் நிறைய பேரு விஜய் சாப்பிடாம மெலிஞ்சிட்டாரு, எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காருன்னு பேசுறாங்க. ஒரு பெண் எல்லாம் வந்து பாத்துட்டேன்னு அப்படியே ஒரு கண்ணீர் மல்க அழுறாங்க. அப்படியே பார்த்த அந்த பிரமிப்புல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. இந்த மாப் மென்டாலிட்டியில தானே இன்னுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. விஜய் மேல ஒரு அதிருப்திங்கிறது அவரோட ஆட்சி சரியில்லைன்ட்டு உருவாகுமா, இல்ல இவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ற மனநிலையில இருக்கிறாங்களா? இல்ல நம்ம முதல்ல சொன்னேன், நம்ம பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம். விஜய்க்கான வாக்கு சதவீதம் நான் வந்து 8 சொல்லிருக்கேன், மேக்ஸிமம் 12 சொல்லிருக்கேன். நான் சொல்றேன் இல்லையா, அந்த சதவீதத்தினர் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள்.
நான் மறுபடியும் மோடி அவர்களே உதாரணம் சொல்றேன். மோடி அவர்கள் இப்ப வந்து போர் நடக்குது, வேற வழியே கிடையாது, நீங்க எல்லாம் பெட்ரோலை நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டும், ஜெய் மோடிஜி, அதுதான் ஜி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் போய் பெட்ரோலை போட்டுட்டு அதை கூட பெருமையா பேச கூட்டம் ஒரு 20% இருக்கத்தான் செய்யும். எங்களுக்கு போர் ஹிந்துத்துவா எங்களுக்கு வேணும், ராமர் கோயில் கட்டிட்டார் மோடிஜி, அதோட என்ன வேணும், 370 கொண்டு வந்துட்டாரு, அதோட என்ன வேணும், அடுத்து யூசிசி கொண்டு வந்துட்டாருன்னா எங்களுடைய லட்சியம் முடிஞ்சது, அது போதும், நாங்க இதான் எதிர்பார்த்தோம், அது மட்டுமே போதுமான ஒன்று. இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவர் வெறுப்பு, இது மட்டும் பேசினாலே போதும், எங்களுக்கு நாங்கள் மோடிக்குத்தான் வாக்களிப்போம், எங்களுக்கு எந்த சிக்கலும், எங்கள் சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டம். விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன தவறுகள் நடந்தாலும் கண்மூடி நாங்கள் அதை ஆர்ப்பரிப்போம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா எங்க போன ஆட்சி தாங்க காரணம், போதைப் பொருளுக்கு யாருங்க காரணம், ஸ்டாலின் சார் காரணம், சட்டம் ஒழுங்கு யாருங்க காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம், அதுக்கு முன்னாடி வேற பிரச்சனை யாருங்க, கலைஞர் காரணம், ஜெயலலிதா காரணம், இப்படியாவது நம்ம கதை சொல்லிட்டே இருக்கலாம். அதை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல அவங்களே அந்த கதைகளை சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு தான் விஜய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு இருக்கிற இன்னைக்கு அவர் கான்பிடண்டா எங்க இருந்து வர்றாருன்னா, எனக்கான கூட்டம் அப்படியே தான் இருக்கும், நான் எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்தாலும், ஆட்சியே செய்யாட்டியும் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவங்க. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, என்ன பத்தி கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவர் வந்து ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னா கூட இந்த தவறுல வேற யாராவது கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அவரை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நடிகர் அஜித்குமாரோட தாயார் மரணத்திற்கு விஜய் அவர்கள் போகும்பொழுது நடிகர் த்ரிஷாவும் வர்றாங்க. இந்த இன்டர்நெட்ல இருக்கிறவங்க த்ரிஷா அவர்களை போட்டு கடிக்கிறான், த்ரிஷாவை போட்டு கடிக்கிறான், நீ அடங்க மாட்டியா, என்னமோ கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்லி பேசி அவ்வளவு கழுவி ஊத்துறான் அவன். யாராவது ஒருத்தர் ஆனா ஏனா யாரும் கேட்கல, ஆனா சொல்றேன் ஆனா ஏனா நீ ஏனா இப்படி இருக்க, ஆனா நீ முதலமைச்சர் ஆயிட்டனா ஏனா யாராவது கேட்கணும்ல, யாருமே கேட்கலையே. அப்போ ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக வந்து தோற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகா வந்து அந்த கட்சியோட தலைவராக யார் இருக்கா, நிபின் நதீன் இப்ப இருக்காரா, அதுக்கு முன்னாடி யார் இருக்கா, ஜேபி இருக்காரா, அவரோட போட்டோ போட்டுருவாங்க. வெற்றி பெறும்போது மோடி போட்டோ போட்டுருவாங்க. இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இவருக்கு வந்து. இவருக்காக சிலுவை ஏறுவதற்கு, சிலுவை ஏற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சிலுவையில ஏத்தி விட்டு போயிருவாங்க. இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதா, சரியா பாதுகாத்துட்டே இருப்பாங்க. நீங்க விஜய் அவர்கள் ஏங்க பேசுறாங்க, ஆதவர்ஜன பேசுறாருலங்க, சீதா டெல்மர்கர் பேசுறாருங்க, அதோட என்னங்க வேணும், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் செயல்பட்டுட்டே இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் இதே மாதிரி என்ன பண்ணுவாரு, கூட்டம் கூட்டமாக போட்டு நான் அப்படி பேசிக்கிறேன், அதை தாண்டி நான் பிரஸ் மீட் பண்ண மாட்டேன், நான் டெல்லிக்கே போறேன், டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி சந்திச்சுட்டு வர்றேன், என்ன கோரிக்கைகள் கொடுத்தேன் தகவலாக கசிய விடுவோம். நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக நாங்க பேசணும், காவிரி பிரச்சனைக்காக பேசணும், ஏதோ ஒரு கதை கலந்துடுவோம். ஆனா நான் பேச மாட்டேன். சரி சார் நீங்க பேச வேணாம் சார், உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை புரியுது, நீங்க பேசக்கூடாதுன்னு இருக்கீங்க. அட்லீஸ்ட் டிஐபிஆர்ல இன்று தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் முன்வைத்த கோரிக்கைகள் ஒரு 4 பாயிண்ட போடுங்க. அதுவும் நான் செய்ய மாட்டேங்கிறதா நமக்கெல்லாம் உண்மையிலே கோபம் இருக்கிறது. எதுக்கு சார் நீங்க போனீங்க, நீங்க எதுக்கு போனீங்க, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முதல்வர் வராருன்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த மரியாதை ஏத்துக்கிறீங்க. அப்ப அதற்கு பிரதிபலனாக மக்கள்கிட்ட வந்து என்னால் மீடியா முன்னாடி பேச முடியாதுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அரசியலையே வந்து அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கிற ட்ரெடிஷனல்ல இருந்து விஜய்க்கு விருப்பப்பட்ட, விஜய்க்கு தோதான ஒரு ஃபார்மேட்டுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? அத வந்து ஒரு இல்ல நார்மலைஸ் அத சொல்ல நார்மலைஸ் பண்ணுவதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. அது இந்த கூட்டம், இந்த தாவேகா கூட்டம், விஜய் என்ன செய்தாலும் ஸ்டாண்ட் வித் விஜய்னு இருக்கின்ற கூட்டம் அது செய்யத்தான் செய்யும். ஆனால் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க, நிச்சயமா நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. என்ன சார் பேசுறீங்க, மோடியை பார்த்திருக்கீங்க, சதீஷன் பார்த்திருக்காரு. சார் நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ல தான் இப்போ கொஸ்டின், இப்போ பொதுமக்கள் கேள்வி எழுப்ப மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இப்போ நேத்து வந்து விஜய் பேசினதுக்கு மறுநாள் ஆராசா பேசுறாரு, அது வந்து இப்போ ட்விட்டர் இன்ஸ்டால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது, அத டிஎம்கே காரங்க ட்ரெண்ட் பண்றாங்க. அந்த ஆராசாவோட வாய்ஸா மக்கள் வாய்ஸ் இருக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. நிச்சயமா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. நம்ம என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து அள்ளு சில்லுன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க செய்யற தில்லு முள்ளு நான் சொல்லலாமான்னு கேட்கிறாரு. இதுதான் மக்கள் உண்மையிலே கேட்கிறாங்க அவங்களும். நீங்க ஒரு பக்கம் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, அதிமுக மற்றும் பலர்னு விமர்சிக்கிறாரு, தூர்ந்த சக்தி, முடிந்து போன சக்தி, என்னென்னமோ சொல்லி பேசுறாரு. அந்த முடிந்து போன சக்திக்கு நீங்க ஏன் போய் போர்வையை போத்துனீங்க, நீங்க சால்வ் போட்டீங்க, ஏன் விஜயபாஸ்கர் போய் சால்வ் போட்டீங்க, எதற்காக வேலுமணி அவர்களுக்கு சால்வ் போட்டீங்க, எதற்காக காமராஜுக்கு சால்வ் போட்டீங்க, அப்படியே ஒரு செய்தி சமத்தை எதுக்காக சால்வ் போட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி பார்க்க மாட்டேன், இந்த கும்பலை போய் பார்ப்பேன், அவங்களோட வாக்குல நான் வாங்கிக்குவேன், அவங்களை ஏமாத்துவேன், அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுவேன், அதை நான் பண்ணுவேன். இன்னொரு பக்கம் எல்லாரும் வாங்கன்னு இழுத்துக்குவேன். ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா நீ வீட்டுக்கு எல்லாம் போகாத, நேரம் மேல போய் சிஎம் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்க வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிடுங்க. இந்த ஆபீஸ்க்குள்ளே நம்ம கட்சி இன்னைக்கு பண்ணிடலாம். ஐடி கார்டு வாங்குறது கூட ஃபார்மாலிட்டி பணியூருக்கு வாங்க, மற்றபடி எல்லாமே இங்கதான் செக்ரட்டரியில எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சக்தியில இருந்து எதுக்காக நீங்க வாங்குறீங்க? அதை ஒருத்தர் என்ன சொல்றாரு, 90% ஆட்கள் இங்கே வருவார்கள், அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க ஆனா புஷியனா நீங்க சனிக்கிழமை கேம்ப் போடுங்கண்ணா அவங்கள நம்ம தூக்கிடுவோம் அப்படிங்கிறாருன்னா இது கேவலமான அரசியல் இல்லையா? நீங்க எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கிறோம் சார், நீங்க எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கிறோம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆதவ ஒரிஜினல் தயவுசெய்து போய் அதிமுக சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்கணும், அம்மா லெகசியை பாதுகாக்கணும், அதற்காக நான் அதிமுக லெகசியை விட்டுறக்கூடாது. அவங்களோட ஆசை நாங்கள் இல்லாவிட்டாலும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி தலை தொங்க வேண்டும் சொல்லி சொன்னாங்க. அந்த லெகசியை பாதுகாக்கணும், இந்த கட்சி வீணா போயிடக்கூடாது, இதற்காக நான் இங்க வந்து சேர்ந்தேன்னு சொல்லுங்க. நான் வந்து கட்சியை அழிச்சு நான் லெகசியை திருடி நான் வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து எம்ஜிஆர் லெகசியை பாதுகாக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான திருட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும்.